வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுருக்கிற பருப்பு தொகையல் ஜீரா ரசம். இது என்ன சொல்கிற பத்திய சாப்பாடு அந்த லிஸ்ட்டில் வர்றது. இது ஜீரா ரசம் அப்படின்னாலே பருப்பு தொகையல் தொட்டுக்கிறதுக்கு வேணும், இல்லை பருப்பு தொகையல் பண்ணால் ஜீரா ரசம் வேணும். இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன். அதனால தான் பருப்பு தொகையல் ஜீரா ரசம் அப்படின்பா. இப்போ நம்ம முதல்ல பருப்பு தொகையலுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த கப்பால் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு வறுக்கிறேன். பருப்பு தொகையலுக்கு நெய் விட்டு தான் வறுக்கணும் தொகையலை. நாலே 4 மிளகு போடுறேன். இதில் நான் ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். இது பருப்பு தொகையல்ன்றது ரொம்ப காரமாக இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் சாதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஜீரா ரசம் நல்லா பஞ்சோடு பண்ணுவோம். இதுக்கு ஆக்சுவலி இன்னொரு பேர் கூட உண்டு, சவரன் தொகையல் அப்படின்பா. பழைய நாளெல்லாம் சவரன் அப்படின்னெல்லாம் பொன் வறுவலாக அது வறுக்கணும் இல்லையா, அதனால பொன் கலரில் இருக்குங்கிறதுனால சவரன் தொகையல் அப்படின்பா. இது எல்லாமே நம்ம தினப்படிக்கு ஆற்றுல பண்ணி சாப்பிட்லாம், கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. ரொம்ப விருந்தாக கல்யாண விருந்து அதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கொஞ்சம் பத்தியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோன்றுச்சே. மிளகு குழம்பு, ஜீரா ரசம், இந்த பருப்பு தொகையல் இதெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டோன்னா வயரும் ஒரு மாதிரி சமாதானமாக இருக்கும், வாய்க்கும் ஏதோ அப்பாடான்னு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டிருக்கு. ரொம்ப கருகிடக்கூடாது. இது அப்படியே வறுக்கிறதே எனக்கு தான் தெரியும், மனம் அப்படியே பருப்பு தொகையில் எப்படியே சாப்பிடுங்கிறது. வறுத்தாச்சு. அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். இப்போ இந்த கப்பால் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துனேன். அதே அளவு தேங்காய் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா இன்னும் கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தியாக வச்சுன்னு மிளகாவத்தெல்லாம் ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம ஜீரக ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் புளியை முன்னாடி க்ளோஸ்அப்பில் காமிச்சேன், நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் பெருங்காயப்பொடி போடலாம். ரசத்துக்கு எடுத்ததெல்லாம் பெருங்காயப்பொடி தான். சின்னதாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்சம் அணைச்சிக்கோங்க. இப்போ இதில் உப்பு போடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது என்னன்னு கேட்டேன்னா, இதால் 1/2 டீஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகாவத்தல். இதை தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதோட இவ்வளோ கருவேப்பிலை,
இதையும் விட்டு தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுதான் ஜீரக ரசத்தில் கலக்கணும். இது நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதித்து பச்சை வாசனை போய் இது ரெடியாக எடுத்து நான் முன்னாடியே காமிச்சது எல்லாத்தையும் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் விடலாம். அது இதோட ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விளாவிக்கோங்க. நீங்கள் இதை விட்டுட்டு இது கொதிக்காமல் அப்படியே விளாவிட்டோன்னா கசந்து போகும் ரசம். இப்படி பொங்கி கொதிக்கிறது பற்றிலாம் அது மாதிரி கொதிக்கணும். இதில் ஜாஸ்தி பருப்பு வச்சுருந்தாலும் வண்டல் தான் நிற்கும் அப்படியே. அதே மாதிரி அந்த பருப்பு ஜீரகத்தையும் கரகரன்னு அரைச்சிக்கணுமே ஒழிய மையை அரைச்சிடக்கூடாது. இப்போ தண்ணி விட்டு விளாவிடலாம். விட்டாச்சு. இது நல்லா பொங்கி வரணும். அதாவது நுரைச்சி, யூஸ்வலி நான் சொல்லுவேன் பத்திரிக்கையில், நுரைச்சி எல்லோவாக நுரைச்சி வந்ததும் திருப்பி கொதிக்கக்கூடாது. இது அந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். நுரைச்சி ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். வெயிட் பண்ணலாம். பருப்பு தொகையல் பார்த்தேன்னா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த வறுத்து எடுத்துன்னு போன பருப்பு தொகையல், பருப்பு, தேங்காய், உப்பு வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சமாச்சாரம். ஆனால் வாய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஒன்றுமே பண்ணாத ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது இதெல்லாம் பண்ணி சாப்பிடணும், பத்திய சாப்பாடெலாம். ஜீரக ரசத்துக்கு கொத்தமல்லி வேணும்னு அவசியம் கிடையாது. கருவேப்பிலை தான் அதோட பெரிய பலமே. பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லாக எல்லோவாக எடுத்து தெரியறதா. ஸ்டேஜில் இதை இறக்கிடுறேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு மிளகா வத்தல். கொஞ்சம் மேலே பெருங்காயப்பொடி. ஜோராக ரெடியாக எடுத்த ரசம். இந்த பருப்பு தொகையல் ஜீரா ரசம் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப உடம்புக்கு வாய்க்கெல்லாம் நல்ல ஒரு இது கொடுக்கக்கூடிய, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுன்னே வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.